ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எப்பொழுதுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என் மகன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கிறான். என் மகன் ஐயோ எந்திரிச்சு பாத்ரூம் போறான். என் மகன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என் மகளுக்கு என்னமோ பிரச்சனை, உட்கார்ந்துட்டு இருக்கான். அவர் தூங்கறதே இல்லை. எப்ப பாரு என்ன பண்ணாரு? கண்ணு முழிச்சு நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு? தூங்கவே மாட்டார். அப்படியாக இந்த வேத வசனம் சொல்லுது, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ இன்னொரு சின்ன ஒரு கதை சொல்ற. ஒரு பாட்டி, லண்டன்ல நடந்த ஒரு சம்பவம். பயங்கர சண்டை. அவங்க கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு பயங்கர சண்டை, ஒரே அடிதடி. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ரோட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டி மட்டும் என்ன பண்றாங்க? கட்டல்ல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல என் பாட்டி, உனக்கு தூக்கமே என்ன, இப்படி தூங்கிட்டு இருக்கிற? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னோட உயிர் எப்போ போகுமோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எல்லாருமே கண்ணு விழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் ஏன் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குங்காட்டி அந்த பாட்டி சொன்னாங்களாமா, நானும் முழிச்சு, ஏசப்பாவும் முழிச்சு, ஏன் தூக்கத்தை நான் ஏன் கெடுக்கணும்? எனக்கு பதிலாக யார் முழிச்சுட்டு இருக்கிறா? ஏசப்பா முழிச்சுட்டு இருக்கிறார். போய் அவன் போய் தூங்குங்கடா. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என்ன பண்ணுங்க? நீங்க போய் தூங்குங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க? முழிச்செல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க. அவன் வந்து கொள்ளுவான். ஆனா இன்னைக்கு வந்து அவன் நம்மளை என்ன பண்ண மாட்டான்? கொல்லவே மாட்டான். அதனால நீங்க போய் தூங்குங்க. ஒருத்தர் கூட தூங்கலையாமா. அப்ப அவங்க நம்பிக்கையெல்லாம் யார் மேல? எதிரிகள் மேல. அந்த ஒரே ஒரு பாட்டிக்கு மட்டும் நம்பிக்கை யார் மேல? கர்த்தர் மேல. நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல இருக்கும்னு? கர்த்தர் மேல இருக்கும். நம்ம கர்த்தர் மேல நம்ம இந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாலுமே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? பாதுகாத்து கொள்வார். அதான் சொல்றாங்க, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் எப்பொழுதும் என்ன பண்றாரு? நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என் மக பகல்ல விட்டுருவாரா? நம்மளுடைய ஆண்டவர் விடவே மாட்டார். பகல்ல நம்மளை பார்க்கிறவரா இருக்கிறாரு. வழிகளை அவரு தான் நம்மளுக்கு திறந்து கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. அவர் யாருன்னா சர்வ ஞானி. இந்த உலகத்தையே படைத்த தேவன் யாருன்னா சர்வ ஞானி, நம்மளுடைய தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? இரவில் எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம தூங்கிடுறோம். ஜெபிக்காம தூங்கிடுறோம். ஏசப்பா தூங்கிடுவாருன்னு நம்ம என்ன பண்றோம்? தூங்கிடுவோம். அவர் தூங்கவே மாட்டார். இரவில் நீ எந்த நேரத்துல, மத்தியானம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, காலையில கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, நைட்டு கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. எந்த நேரத்துல கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணாலும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரு எனக்காக தேவதூதர்களை என்ன பண்றாரு? அவர் வேலை செய்ய அனுப்பி கொண்டே இருக்கிறார். இரவலையெல்லாம் நம்மளுக்காக தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்காக வேலை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. என் மகளுக்கு இந்த வேலை காலையில எந்திரிச்சோன்னா என் மக ஜெபிப்பாளே, அவளுக்கு பண தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழிகளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க தேவதூதர்கள். அவர் எப்பொழுதும் என்ன பண்ணுவார்? நம்மளுக்காக வேலை செய்யும்படியாய் உத்தரவு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால இரவு நேரமா இருந்தாலும் சரி, பகல்லையா இருந்தாலும் சரி, நம்ம தேவன் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? துதித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள், காலையில இரவெல்லாம் செபித்து பாருங்க, காலையில நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, என்ன போராட்டங்கள் வருது, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வழிகளை செவ்வைப்படுத்துவார். நம்மளுடைய ஜெபங்களை அவர் என்ன பண்ணுவாரு? கேட்டுட்டே இருப்பார். அதனால இந்த வசனம் சொல்லுவது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார். கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? நம்ம கூடவே போயிட்டு இருக்கலாம். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே தாய் தாப்ப யாரை நம்பி விடுவாங்க? கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி விடுவாங்க நம்மளே. அவர் உன்னை பாதுகாத்துக்குவாரு. நீங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வாங்கம்மா, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, அவர் உங்களுக்கு நிழலா இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்பி அனுப்புவோம். அதே போல இந்த வசனம், ஒவ்வொரு வசனமும் நிச்சயமாலுமே ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம். 7வது வசனம் பாருங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை அவர் காப்பார். நம்மளுக்கு என்னென்ன தீமைகள் வருது? மனுஷர்களால நம்மளுக்கு தீமை வரும், அந்த பிசாசினால நம்மளுக்கு தீமை வரும், மற்ற ஆட்கள்னால நம்மளுக்கு
தீமை வரும். அந்த தீமையிலிருந்து யாருதான் பாதுகாப்பானா கர்த்தர் மாத்திரம் தான் நம்மளை என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். அநேக மனுஷர்களால் நம்மளுக்கு தீமை வந்து கொண்டேதே இருக்கு. அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, பாதுகாப்பு தீங்கு எல்லாம் விலக்கி பாதுகாப்பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஜெபிக்கணும். நல்லா சாப்பிட்டு நைட் ஒரு 10 மணிக்கு படுத்தா காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு என்ன ஆகுது, ஒரு வழியும் திறக்காது, எல்லாமே அடைக்கப்பட்டதே இருக்கு. அதனால இரவுல எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும், அதிகமா நம்ம செபிக்கணும், ஆண்டவரோடு இடைப்படணும். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் திறக்கப்படும். நம்மளுக்கு வருகிற தீங்கு எல்லாம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் விலக்கி காப்பார். ஆண்டவர் விளக்கலைன்னா என்ன பண்ண முடியாது, அதை நம்ம விளக்கவே முடியாது. நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், அதுல ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை விலக்கி அப்படியே பாதுகாப்பார். ஜெபிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகு, அந்த விபத்து நடக்கு. அதனால இந்த சங்கீதத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், அந்த தீங்குக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்துக்குங்கப்பான்னு நம்ம ஜெபிக்கணும். அதுக்கடுத்தது கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நம்மளுடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம், நின்று நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். அப்படியே கிளம்பணுன்னு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மடன்னு வெளியே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது. நின்று ஒரு செகண்ட், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு, குளிக்கிறதுக்கு டைம் இருக்கு, துணி உடுத்துவதற்கு டைம் இருக்கு, வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்தோமா, அதை எடுத்தோமா, இதை எடுத்த, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஒரு செகண்ட் நின்று ஜெபம் பண்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. நம்ம ஆண்டவர் மறந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, நம்மளை மறந்துடுவார். எண்ணி முடியாத நாட்களா ஆண்டவர் மறந்துட்டு அந்த பூமியில் நம்ம வாழ முடியுமா, முடியவே முடியாது. ஒரு நிமிஷம் ரவியான சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் மறந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும், இந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது. அதனால எல்லாரும் என்ன பண்ணணும், எங்க வெளியே போனாலும் நின்று ஒரு நிமிஷம் நின்று ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பத்திரமாய் போயிட்டு நான் பத்திரமாய் திரும்பி வரணும், ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க, அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸா முடியும். அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மளை என்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தூங்காமல் காத்து கொண்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் நீங்க இரவுல எந்திரிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்மளுக்கு தான் அது இரவா இருக்குது, ஆண்டவருக்கு எல்லா நேரமும் ஒரே நேரம். ஏன்னா சூரியனை படைச்சவர் அவர் தான், சந்திரனை படைச்சவர், எல்லாமே 24 மணி நேரம் ஆண்டவருக்கு எல்லா நேரம் ஒரே நேரமா தான் இருக்கு. இந்த ஹிந்துஸ்ல கூட சொல்லுவாங்க, எங்க சாமி இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்குது. நாங்க இந்த மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ட்ரம் அடிச்சு அந்த சாமி நாங்க தூங்க வைப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் கூட அவர் கண்ணை மூடிட்டா நம்மளும் கண்ணை மூடிட வேண்டியது. ஒரு நாள் கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் தூங்கவே மாட்டார். இரவும் பகலும் என் மக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். அதனால எல்லாரும் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம்.